கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொண்ட வேத பகுதி அது சங்கீத புஸ்தகம், அதில் 72ஆம் சங்கீதம், அதில் 12ஆம் வசனம். சங்கீதம் 72:12. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். இதை கேட்டுக்கொள்ளும் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் விடுவிப்பார், அவர் விடுவிப்பார். யாரை விடுவிப்பாரா? கூப்பிடுகிற எளியவனையும் சிறுமையானவர்களையும் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களையும். குடும்பத்துல சிறுமைப்படுத்தப்பட்டிருப்பீங்க, உனக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு வேலை பார்க்குற இடத்துல பட்டிருப்பீங்க. நீங்க ரொம்ப கஷ்டத்துல உண்மையிலேயே உண்மையா இருப்பீங்க எல்லாத்தையும். ஆனா எல்லாருமே உங்களை மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. இவெல்லாம் யார் தெரியுமா அப்படின்ட்டு நிறைய உலகத்தை தாண்டி வந்துருப்பீங்க. வேலை பார்க்கும் இடத்துல வேலை உடன்பிறந்தா உட கூட இருக்கலாம். வேலை பார்க்கும் இடத்துல ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். தொழில் பண்ற இடங்கள்ல வெளியே நண்பர்கள் மத்தியில உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு உங்களை சிறுமைப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட இடங்கள்ல இருக்கீங்களா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஏன்னா கூப்பிடுகிற எளியவனையும் எளியவனையாகிய நீங்க தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறீர்கள். எளியவர்களா இருக்கிறதுக்கு சந்தோஷப்படுங்க, சிறுமைப்படுத்துவதற்காக சந்தோஷப்படுங்க, எதுக்குமே கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்க கூப்பிடுவதை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் நல்லா தானே இருக்கேன், நான் சரியா தானே இருக்கேன், நான் உண்மையா தானே இருக்கேன், ஆனா என்னை எல்லாம் அப்படி கேள்வி பண்றாங்களே, எல்லாம் அப்படி பண்றாங்களேன்னு நீங்க சொல்லுவதை தேவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நீதி செய்யும் வேலை வந்து விட்டது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்யும் வேலை வந்து விட்டது. அவர் உங்களை விடுவிக்கும் வேலை வந்து விட்டது. ஆனா நம்ம வேதத்தின்படி, வேதத்தின் சத்தியத்தின்படி நம்ம நடக்க ரெடியா இருப்போமா? தேவ சத்தத்தை கேட்க ரெடியா இருப்போமா? வேதத்தை உண்மையிலே முழுமனதும் வேதத்தை நேசிக்கிறோமா? வேதம் வாசிப்பது என்னன்னா தேவனுடன் பேசுவது, ஜெபமனோ தேவனுடன் பேசுவது, வேதம் வாசிப்பது தேவனே நம்முடன் பேசுவது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வசனம் என்ன அழகா சொல்லுது பாருங்க. அவ்வளவு கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் உதவியற்ற எனக்கு யார் உதவி செய்வார்? என் வாழ்க்கையே இப்படி இருக்கே, நான் அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேனே, நான் கடைசி மூச்சு வரைக்கும் அப்படிதான் இருக்கணுமா? என் வாழ்க்கையே இப்படிதான் போயிடுமா அப்படின்னு உதவியற்ற நிலைமையில இருக்கீங்களா? தேவ உதவி உங்களுக்கு இருக்கிறது. தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. தேவ இரக்கம் உங்க மேல இருக்கிறது. தேவனுடைய பார்வை உங்க மேல இருக்கிறது. கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, நீங்க நான் ரொம்ப எளியவைங்க, நான் ரொம்ப சிறுமையானவைங்க நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுக்காக யுத்தம் செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். தாவீது சொன்னது போல நம்ம தைரியமா சொல்லுவோம், நான் உண்மையிலே சிறுமையானவன் தான், உண்மையிலே எளிமையாத்தான் இருக்கேன் நானு, எனக்காக ஒண்ணுமே இல்லை, ஆனா கர்த்தர் என்னை விடுவிப்பார் அப்படின்னு தெய்வம் வாய்களை திறந்து அறிக்கையிடுவதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். எதுக்கும் பயப்படாதீங்க, யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் உங்களை எல்லா இக்கட்டிலிருந்து விடுதலை செய்ய போகிறார். ஆமென். ஜெபிப்போம். நீங்கள் அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் நீர் விடுவிப்பீர் என்று நாங்கள் புரிந்து கொண்ட மாட்டவர். ஏசாமே, நீர் எங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொன்ன மகா கிருபையான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் அன்னையத்தையும் உம்மது பாதத்திலே உம்மதையும் சமர்ப்பிக்கிறோம் அப்பா. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்திலே எளியவர்களையும் சிறுமைப்படுத்தப்படுவர்களையும் நீர் விடுவித்து அவர்களை உம்மண்டை அழைத்துக் கொள்வேன் என்பதற்காக நன்றியாக அவர் உம்மண்டை சேர்த்துக் கொள்வேன் என்பதற்காக நன்றியாகவே. உமது வல்லமையை அவர்கள் மூலமாக வெளியே காட்டுவேன் என்பதற்காக நன்றியாகவே. நான் இனி எளியவன் அல்ல, நான் இனி சிறுமைப்படுத்தப்பட்டவன் அல்ல, என் கர்த்தர் என்னுடன் இருக்கிறார் என்று அவர் தைரியமாக சொல்ல உதவி செய்யுமாப்பா. குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பாராக.